ஐ வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அருமை நண்பர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வாருங்கள் அவருடன் உரையாடலாம். கார்த்தி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி இருக்கு. இதற்கு பல தலைவர்களும் பல முக்கிய பிரபலங்களும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்களுடைய கட்சி பேரை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சாரு. அதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் பேரை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்த விஜய் அவர்கள் ஏன் திமுக பேரை சொல்லி வாழ்த்து தெரிவிக்கல, வெறுமனே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரேங்கிறத வச்சுக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வாழ்த்து தெரிவித்தார். அந்த இந்தியா கூட்டணிங்கிறத சொல்லி இல்லை திமுகன்னு சொல்லி வாழ்த்து சொல்லையுடைய தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டாரு. அதை ஒரு பிரச்சனையாக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது சொல்கிறதும் சொல்லாததும் கூட அவங்களோட விருப்பம், உரிமை சார்ந்தது. இதில் விஜயை திமுக அதிகாரப்பூர்வமாக எதிர்க்க தொடங்கலை. ஆனால் திமுக காரங்க, திமுகவோட அனுதாபிகள், திமுகவோட ஆதரவு ஆட்கள் அவங்க எதிர்க்க தொடங்கிட்டாங்க, விமர்சிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஊடக பலம் இருக்குது. அவங்களோட ஆட்கள் தான் இங்கே ஊடகங்களில் அச்சு ஊடகமாக இருக்கட்டும், காட்சி ஊடகமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க தான் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உதயநிதி காலத்தில் விஜய் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கமலஹாசன் கட்சி தொடங்குறாரு 2018-19 இந்த காலகட்டங்களில். இங்கே இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனர் அல்லாதார் அமைச்சரவை தான் அமைக்கப்படுது. அதே போல் நீதி கட்சிங்கிறதே பார்ப்பனர் அல்லாதார் கட்சி தான். அப்படி பார்ப்பனர் அல்லாதார் அமைச்சரவை அமைக்கப்படுற இந்த காலகட்டத்தில் பார்ப்பனர் அல்லாத கட்சியான நீதி கட்சியோட நீட்சின்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்தில் கமலஹாசங்கிற ஒரு பார்ப்பனை கட்சி தொடங்கி வர்றப்ப திமுக இந்த அளவுக்கெல்லாம் எதிர்வினையாற்றலை. திமுகவோட அனுதாபிகளோ இல்லை திமுக காரங்களோ இந்த அளவுக்கெல்லாம் எதிர்க்கலை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மகனாக இருக்கக்கூடிய விஜய் வர்றப்ப அவர் என்ன மாதிரி கோட்பாடாக முன்வைக்க போகிறாரு, வலதுசாரியா இடதுசாரியா, என்ன பேச போகிறாரு, தமிழ் தேசியமா, திராவிடமா, இந்துத்துவமா, இல்லை எதுவுமே இல்லாமல் லஞ்சம் உள்ள ஒழிப்புன்னு பேச போகிறாரா, எதுவுமே தெரியாமல் வர்றதுக்கு முடிய எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியா இருப்பாரோ, அச்சுறுத்தலா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அதுதான் முதல்ல சொன்னேன். உண்மையாக அதுதான் காரணம். வருங்காலத்தில் உதயநிதி திமுகவில் தலையெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சக்திகளில் விஜயும் ஒருத்தராக இருப்பார். அவரை ஏன் வளர விட்டு நம்ம பார்க்கணும், அதுக்கு முடிய அவர் காலி பண்ணினுங்கிறதுக்காக அவரோட பிம்பத்தை உடைப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. விஜயகாந்துக்கும் இதை பண்ணாங்க. ஆனால் விஜயகாந்த் தவறான முடிவுகளை எடுத்ததால் அது பொருந்து போய் அது வெற்றி பெற்றுச்சு. விஜயகாந்த் சமரசம் பண்ணாமல், பேரம் பேசாமல், விலை போகாமல் அவர் தனித்துவத்தோடு உறுதியாக நின்றிருந்தார்னா இந்த பிம்பத்தை உடைக்கிற வேலையெல்லாம் எடுபட்டுருக்காது. மாறா விஜயகாந்தும் சேர்ந்து ஒரே நேரத்தில் 3 கட்சியோட கூட்டணி பேரம் பேசுகிறது, மாறி மாறி கூட்டணி வைக்கிறது அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு போனதால் அது ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்றுச்சு. அதே போல் விஜயோட பிம்பத்தை உடைப்பதற்கான வேலை நடக்குது. இன்னும் 2 ஆண்டு இருக்குது தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி பேரை அறிவிச்சிருக்காரு. கட்சியோட கொள்கையோ கோட்பாடையோ இல்லை கட்சியோட கொள்கை முழக்கங்களையோ பொது நோக்கங்களையோ இல்லை கட்சி யாரை எதிரின்னு சொல்ல போகுதுங்கிறதையோ எதையுமே அவர் சொல்லலை. கட்சியின் பேரை அறிவிச்சிருக்காரு. கட்சியில் சேர்வதற்கான அந்த உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான வேலைகளை துரிதப்படுத்துகிறாங்க. அதை கடந்து அவ்வப்போது சில வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஒரு அறிக்கைன்னா அந்த சிஐஏ தொடர்பாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. மற்றபடி பெரிய செயல்பாடு ஒன்றும் இல்லை. நான் களத்துக்கு வரலை. அவர் கட்சியை என்ன அறிமுகப்படுத்தி அவர் மாநாடு போட்டு அதுக்கு பிறகு தான் அவர் தொடங்குவார் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஜூன் 22 விஜயோட பிறந்தநாள் கூட. அந்த நாளில் அதற்கான முன்னெடுப்பு எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இருக்கப்போ அவர் இனிமேல் தொடங்குவார். அது என்ன மாதிரி செய்ய போகிறாங்கிறத வச்சு தான் பேசணும். இந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுலையே கூட ஒரு நுட்பமான விஷயத்தை கையாளுறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சி பெயரை குறிப்பிட்டு மாநில கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்டதை வாழ்த்துறாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். முடிச்சிடறேன். ஆனால் 3வது முறையாக இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்கின்ற
பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ பாஜகவையோ அவர் வாழ்த்தவே இல்லை. இதன் மூலமாக அவர் வந்து இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக இருக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இது நுட்பமான அரசியல் இருக்குல்ல, மாற்றுக்கிறது இல்லை. அவர் வந்து திமுக வந்து மறைமுகமாக ஒரு இடத்துல சுட்டி காண்பிக்கிறார். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்குன்னு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு சொல்லலை. வெறுமனே 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து சொல்கிறாரு. வெங்கைய நாயுடுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் திமுக வாழ்த்து சொல்லலை. நரேந்திர மோடிக்கு வந்து வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து சொல்லலை. நரேந்திர மோடி இன்றைக்கி வந்து இந்த சமயத்தில் பதவியேற்றதுக்கு வந்து வாழ்த்து போட்டிருக்காரு. அப்போ வந்து வாழ்த்து சொல்கிறாரு. இதில் வந்து அவர் எல்லாத்துக்கும் வாழ்த்து தான் சொல்லிட்டு இருக்காரு, வேறு எதுவுமே பேசலை அப்படிங்கிற விமர்சனமும் வைக்க. ஆமாம், எப்படி வாழ்த்து சொல்கிறதுக்குனே ஒருத்தன் கட்சி தொடங்க முடியும் அப்படின்லாம் கூட விமர்சனம். அவர் இன்னமும் கட்சியை வந்து என்ன சொல்கிறது, கட்சி முறையான அறிவிப்புகள் செய்யலை, எதுவுமே பண்ணலை. என்ன ஒன்றுனா கட்சியை வந்து அவர் பதிவு செய்ய கொடுத்துருக்காரு. பதிவுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. போன முறை எஸ்ஏசி வந்து விஜய் பேரில் கட்சி தொடங்கி ஒரு பதிவு செய்கிறப்ப கட்சியோட பேர் வெளிப்பட்டுருது. அதனால் இந்த முறை நடக்கக்கூடாதுன்னு தான் அவர் பதிவு செய்ய போகிறப்பவே கட்சியின் பேரை அவரே அறிவிச்சிடுறாரு. அப்படி வெளியானால் ரொம்ப சிக்கலாக இருக்குன்ட்டு அவர் வெளியிட்டுறாரு. அப்படி வெளியிட்டுட்டு அதுக்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கை மட்டும் நடத்துறாரு. இன்னும் மற்றபடி இந்த கட்சியை இங்கே இருக்கக்கூடிய அந்த முறைப்படி தொடங்குவதற்கான வேலை இன்னும் அவர் தொடங்கலை. அவர் தொடங்கின பிறகு தான் மற்றதெல்லாம் பேச முடியும். சரி, நேற்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சராக பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவர் கூடவே 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அமைச்சரவையும் அமைஞ்சிருக்குது. இன்னும் யாருக்கு எந்த பதவிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படலை. இன்னைக்கு தான் வந்து அதற்கான முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பதவி ஏற்பையும் இந்த அமைச்சரவையும் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக ஆகிறாரு. இது வந்து நேருவோட சாதனையை சமன் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாரதிய ஜனதா தரப்பில் வந்து அப்படி அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. தமிழிசை சொல்லுவாங்க, தோல்வியை கூட வெற்றிகரமான தோல்விம்பாங்க. இங்கே வெற்றி வந்து தோல்விகரமான வெற்றி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பாஜக வந்து அவங்க எதிர்பார்த்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க வந்து 2014 282 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 2019 303 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அதாவது 282க்கும் 303க்கும் இடையே 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்குது. அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல், இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல், பணமதிப்பிழப்பு, சவருக்கு மற்றும் சேவரி அந்த மசோதா கொண்டு வரப்படுது. இப்படி எல்லாமே செய்யப்பட்டும் கூட 2019 புல்வாமா தாக்குதல்னால அந்த தாக்குதலை வந்து தேசபக்தி அலையாக உருவாக்கி 2019 303 இடங்களில் வெற்றி பெறார். 2014 வளர்ச்சி நாயகன் போல் பாஜக வந்து மோடியை கட்டமைச்சாங்க. மோடியும் பேசுகிற இடங்கள் எல்லாம் நாங்கள் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க, 60 மாதம் பாஜக வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவை உறுதிப்படுத்துகிறேன், விவசாயிகளின் லாபத்தை 2 மடங்காக உயர்த்துறேன், கருப்பணத்தை ஒழிக்கிறேன், லஞ்சமுள்ள இல்லாத சமூகத்தை படைக்கிறேன், ஆண்டு ஒன்றுக்கு அந்த வேலைவாய்ப்பு தொடர்பான வாக்குறுதிகள்னு பலதை கொடுத்தாரு. இப்படி வந்து 2014 வந்து வளர்ச்சியின் நாயகன் போல், வளர்ச்சியின் தூதுவர் போல் மோடி கட்டமைத்து தேர்தல் எதிர்கொண்டார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி மீதான ஊழல் புகார் அதிருப்தி இதன் விளைவாக 2014 282 இடம் கிடைக்கிது. 2019 புல்வாமா தாக்குதல் அதை மையப்படுத்தி தேசபக்தி அலை, தேச பாதுகாப்பு அப்படின்னு பேசினதால் அதுக்கும் பிறகு 303 இடங்கள் வரைக்கும் கிடைக்கிது. இந்த தேர்தல் காலத்தில் வந்து அவங்களால எதை எடுக்கிறதுன்னு தெரியல. அவங்க 10 ஆண்டுகள் ஆட்சியின் சாதனை சொல்லி வாக்குற மாதிரி ஆட்சி செய்யலை. அப்போ ஒரு வழி இல்லாமல் அவங்களோட அடிப்படையான கோட்பாடுகளை கையில் எடுத்துட்டாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சி, இந்து இஸ்லாம்ங்கிற பிரிவினைவாத முழக்கங்கள், அப்புறம் இந்துத்துவா, ராமர் கோயில், ராமராஜ்யம்னு எடுத்தாங்க. இங்கே முதற்கட்ட பரப்புரையும் போது தமிழ்நாட்டில் அது தொடர்பாக எதுவுமே நரேந்திர மோடி பேசலை. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த அலைவரிசையை ஒத்துப்போகுதுங்கிறதுனால. ஆனால் அதற்கு பிறகான கட்டங்களில் வந்து ராமரை பேசினார். 300 இடங்களை வெற்றி பெறலைன்னா ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க, தள்ளுவாங்க, அப்புறம் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு ராமரை பேசினார். அப்புறம் வந்து முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை போல் இருக்குது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை. காங்கிரஸ் வெற்றி பெற்றால் வந்து எல்லாத்தையும் பறித்து கொடுத்துருவாங்க, நகை பணத்துலையும் பறித்து கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் 2 எருமை மாடு இருந்துச்சுன்னா ஒரு எருமை மாட்டை வந்து அதையும் பறிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசினார். தேச விரோதமாக ஓட்டுனவங்க முஸ்லீம்கள் அப்படின்னாரு. அது எப்படியா குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னாரு. இப்படி என்னென்னமோ பேசினார். ஒரு கட்டத்தில் ஒரு எல்லை மீறி போய் ராமரை பேசினவர், நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை, நான் வந்து இயற்கையாக பிறக்கலை, நான் தெய்வத்தின் குழந்தைங்க அளவுக்கு போயிட்டார். 2014 வந்து அன்னைக்கு வந்து பேசினது வந்து நான் ஏழைத்தாயின் மகன்னார் 2014. 2019 நான் வந்து பிரதமரில், நான் வந்து மக்களுக்கான நாட்டுக்கான காவலாளி ஜவிதார்னார். 2024 நான் வந்து தெய்வ பிறவி பரமாத்மா அப்படின்ட்டார். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு வேடம் போடுறாரு. இதில் வந்து இந்த வருஷம் வந்து ராமர் கோயிலை திறந்திருப்பதால் அது கை கொடுக்கும். ஏன்னா ராமராஜ்யம் தான் அவங்களோட முழக்கம்.
ராமர் கோயில் தான் அவங்களுக்கான அரசியல் ஆயுதம். 1980 பாஜக தொடங்கப்பட்டது. 84 2 இடங்களை பெறுறாங்க. ராமஜென்ம பூமியை மீட்கணும் அயோத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. 100 இடங்கள் வரைக்கும் கிடைக்குது. 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அடுத்த 4 ஆண்டுகாலத்தில் 96 வந்து வாஜ்பாய் தலைமையில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சி கவிழ்ந்ததுங்கிறது வேறு. ஆனால் தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு 2 முறை ஆண்டுறாரு, 3 முறை ஒட்டுமொத்தமாக ஆண்டுறாரு வாஜ்பாய். அப்படி வந்து ஒரு அரசியல் ஆயுதம், ஒரு அரசியல் கேடயம் வந்து ராமர் கோயில். அந்த ராமர் கோயிலை திறந்திருக்கிறதால அது நேர்மறையான தாக்கத்தை, சாதகமான ஒரு அலையை உருவாக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது எதிர்மறையாக மாறிடுச்சு. அயோத்தியில் வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெறல. அயோத்தி உள்ளடங்கிய ஃபைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெறுது. ஒரு பொது தொகுதி. அங்கே ஒரு ஆதி குடிமகனை வந்து வேட்பாளர் நிறுத்தி சமாஜ்வாடி வந்து வெல்ல வைக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒப்பிடுறப்ப பாரதிய ஜனதாவை விட சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி வந்து அதிகப்படியான இடங்களை பெறுது. அப்போ உத்தரப்பிரதேசங்கிறது பாஜகவோட கோட்டை அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. அங்கேயே பாஜக விழுந்தங்கிறது ஒரு வியப்பாகவும் ஒரு அதிர்ச்சி வைத்தியமாகவும் பாஜகவுக்கு இருந்துச்சு. அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து 4 இடங்களை பெறுவோம், சார்கோபார் ஆப்கி பார் சார்கோபார் அப்படிங்கிற முழக்கத்தான் வச்சாங்க. சார்கோபார்னால் 4 இடங்கள் வரைக்கும் பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் குறைந்தபட்சம் 300 இடங்களாக தொடுவோம்னாங்க அவங்க ஆதரவு ஆட்கள். இல்லை 272 வந்து எளிமையாக தாண்டிடுவார் அப்படின்னாங்க. ஆனால் 240களே அவங்க சுருங்கிட்டாங்க. அப்போ அவங்களால பெரும்பான்மை பெற முடியல. வேறு வழி இல்லாமல் எந்த மாநில கட்சிகளை பூரா ஒடுக்கினாரோ அந்த மாநில கட்சிகளை ஒன்றா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடோட கட்சியும் நிதிஷ்குமாரோட கட்சியும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை வந்துச்சு. சந்திரபாபு நாயுடு வந்து தேர்தலுக்கு முன்பாக சந்திக்க நேரமே ஒதுக்கலை நரேந்திர மோடி. நிதிஷ்குமார் வந்து பாஜகவோட முட்டி மோதி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார். அப்போ அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு 16 இடம், நிதிஷ்குமார் 12 இடம்னு சொல்லிட்டு 28 இடங்கள். அந்த 28 இடங்கள் வந்தால் தான் பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க தயவில் மத்தியில் ஒரு ஆட்சி அமையுது. அவங்க தயவில் ஒரு ஆட்சி அமைஞ்சால் இனி வந்து பெரிய அளவில் செய்ய முடியாது. கடந்த காலத்தில் போல் ஒரு திடீர்னு பண மதிப்பிழப்பு அறிவித்தது போல், திடீர்னு ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது போல், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னது போல், சிஏஏவை கொண்டு வந்தது போல், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறது போல், இது போன்ற தடாலடியான விஷயங்களை வந்து பண்ண முடியாது. அதே போல் புதிய சட்டங்கள் கொண்டு வரதுலேயும் சிக்கல் இருக்குது, சட்ட திருத்தம் மேற்கொள்றதுலேயும் சிக்கல் இருக்குது. அப்போ பாஜக வந்து ஒரு ஊழல் ஆட்சி பண்ணலாம், ஒரு குடும்பம் பண்ணலாம், மக்களை உடைக்க ஆளலாமே ஒழிய அடிப்படையான இந்த ஜனநாயக மாண்புகளில் கை வைக்க முடியாது. குறிப்பாக அரசியல் சாசனத்தை கை வைக்க முடியாது. ஒருவேளை பெரும்பான்மையோட பாஜக வந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற போல் 400 வேண்டாம் 300 வந்திருந்தால் கூட அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிருப்பாங்க. மாநிலங்களோட அதிகாரத்தை வந்து ஒட்டுமொத்தமாக பறிச்சுட்டு யூனியன் பிரதேசம் போல் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் இந்தியாவோட மத சார்பின்மைங்கிற அதை வந்து நீக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து காவி சாயம் பூசி இந்தியாவை இந்து ராஷ்டிராங்கிற அளவு கொண்டு போயிருப்பாங்க. பொது சொல் சட்டத்தை அமலாக்க செஞ்சுருப்பாங்க. அப்போ முழுக்க இந்து ராஷ்டிரான்னு வந்திருக்கும். இந்தியாங்கிற பேரை பாரத்னு கூட மாற்றிருப்பாங்க, வேறு எதை கூட பண்ணியிருப்பாங்க. அப்படி பெரிய ஆபத்து இருந்துச்சு. ஆனால் இப்போ பெரும்பான்மை கிடைக்காதால அது போன்ற இதில் கவனம் செலுத்த முடியாது. அது ஒரு பிரச்சனையாக மாறி மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோட கட்சியும் சந்திரபாபு நாயுடோட கட்சியும் ஆதரவை பின்வாங்கினா அப்போ அந்த ஆட்சியை கவலக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. அதனால் ஒரு குறைஞ்சபட்சமாக வந்து ஒரு 6லேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும். இந்த ஆட்சிக்கு வந்து எந்த பங்கும் விளைஞ்சிடக்கூடாதுங்கிறதுலாம் அவங்க கவனமாக இருப்பாங்க. அதனால் பாஜக வந்து ஒரு பல்ல பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு போல், கடிவாளம் போடப்பட்ட குதிரை போல் இனி ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை வந்து மோடி எதிர்கொள்வார். ஏன்னா மோடி 13 ஆண்டுகாலம் முதலமைச்சர் இருந்திருக்காரு. இந்த 13 ஆண்டு காலத்தில் வந்து அறுதி பெரும்பான்மையை பெற்று தான் எடுப்பதான் முடிவு, தான் வைக்கிறதான் சட்டம், தான் செய்கிறதான் உத்தரவுங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு எதேச்சரியார போக்குவரத்து இருந்தார். அதே போல் கடந்த 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருக்கப்பவும் அவர் எடுக்கிறதா முடிவு. ஒற்றை நபர் வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு சர்வாதிகாரமாக எல்லாத்தையும் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதுக்கு சாத்தியம் இல்லை, சுத்தமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து பாரதிய ஜனதா வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்குது. இதில் வந்து அடுத்த ஆண்டு ஆர்எஸ்ஓட நூற்றாண்டு வருது. நூற்றாண்டில் வந்து இந்தியாவை வந்து வேறு மாதிரி மாற்றணும், ஆர்எஸ்ஓட அந்த இலக்கை அடையணுங்கிறதுல அவங்க குறிக்கோளாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பேச முடியாது. அதெல்லாம் பேசினாங்கன்னா இந்த ஆட்சி வீழக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குங்கிறதுனால குறைந்தபட்சமாக வந்து என்ன சொல்கிறது, கடந்த 10 ஆண்டுகளோட ஒப்பிடுறப்ப பரவாயில்லைங்கிற நிலையில் ஒரு முடிவு கிடச்சிருக்கு. அந்த வகையில் வந்து மோடிக்கு கிடுக்கிப்பிடி போடும் விதமாக கொண்டு வரப்பட்ட அந்த முடிவை வந்து நம்ம வரவேற்கலாம். சரி, நேற்றைக்கு அமைந்த அமைச்சரவையில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இவங்க 2 பேருமே தேர்தலில் நின்று மக்களை சந்திக்கவே இல்லை.
ஆனாலும் இவங்களுக்கு அமைச்சரவையில் 2 முக்கியமான துறைகள் ஒதுக்கப்பட்டுச்சு கடந்த காலத்தில். இப்போ வந்து என்ன ஒதுக்குவாங்கன்னு தெரியல, அதை வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கும் போது தேர்தலில் போட்டி போட்டு மக்களை சந்தித்து தோல்வியே அடைஞ்சிருந்தாலும் குறைஞ்சபட்சம் மக்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கோ அண்ணாமலைக்கோ ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஏச்சுகளையும் பேச்சுகளையும் கேலி கிண்டலை ஏளனத்தை நையாண்டிய எல்லாத்தையும் சுமப்பதற்கு தமிழிசை ஒரு பக்கம், அந்த பக்கம் அதிகாரத்தை அணிவிப்பதற்கு வழக்கம் போல் நிர்மலா சீதாராமன். இது வளமையான யுக்தி தானே. இதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. இல்லை, இது அநீதியாக தெரியலையா? நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சொல்கிற அமைப்பு சீர்திருத்தங்கிறது தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாலே அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி வேணால் கொடுங்க, அது கொடுங்க, ஆனால் அவங்கள வந்து மத்திய அமைச்சர்களாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க காரணம் சொன்னாங்க, போதிய வருமானம் இல்லை, நிதி இல்லை, எங்கள்கிட்ட கையில் காசு இல்லை, அதனால தான் தேர்தலை எதிர்கொள்ளலை அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்போ தேர்தல் பாதிக்கே போகாத அவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்க முடியும்? அதான் சொல்கிறேன். கடந்த காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இப்படி பண்ணாங்க. மன்மோகன் சிங் வந்து இந்தியாவின் பிரதமர், ஆனால் மக்களை சந்தித்து ஒரு வாக்களே பெறலை. அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி பிரதமர் ஆகிட்டார். அப்போ இந்த அமைப்பு முறையில், ஜனநாயக அமைப்பு முறையில் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஓட்டை, இதெல்லாம் பெரிய வந்து ஜனநாயகத்தை வந்து சீல் பிடிக்க வைக்கக்கூடிய ஒன்று, அதெல்லாம் ஏற்க முடியாது. சரி, அடுத்ததாக ஒரிசா அரசியலில் மிக முக்கிய புள்ளியாக இருந்த வி.கே. பாண்டியன் வந்து நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், ஒரிசாவின் சட்டமன்ற தேர்தலில் அங்கிருந்த பிஜேடி வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டாங்க. தொடர்ந்து 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அந்த கட்சி இன்னைக்கு வந்து ஆட்சியிலிருந்து இறக்கிவிடப்பட்டிருக்கிறாங்க. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்கும் விதமாக வி.கே. பாண்டியன் வந்து நான் தீவிர அரசியலில் இருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ இதற்கு பின்னணியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தேர்தல் பரப்புரை காலகட்டத்தில் மோடியும் அமித்ஷாவும் வி.கே. பாண்டியனை குறி வச்சு ஒரு இனவாத பரப்புரையை செஞ்சாங்கல்ல, அது ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை, அதில் வந்து பாண்டியன் வந்து அங்கே வெற்றி பெறக்கூடாதுங்கிற இடத்துல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. சரி, வெற்றி பெறக்கூடாதுன்னா அவரை மையப்படுத்திய அரசியல் நடக்கக்கூடாதுங்கிற இடத்துல தெளிவாக இருந்தாங்க. நவீன் பட்நாயக்கு பிறகு அவரோட அரசியல் வாரிசாக பாண்டியன் தான் இருப்பார்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ என்ன, ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பே வெளியிடப்படலையே. சொல்லப்பட்டுச்சு, அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டுச்சு. அதில் வந்து சோனியா காந்தி அம்மையார் வந்து இந்தியாவை ஆளுவாங்களா, அவங்க பிரதமர் ஆவாங்களான்னு ஒரு சூழல் வந்தப்போ சோனியா காந்தி அம்மையார் வந்து நாட்டை ஆளக்கூடாது, அவங்க இந்தியர் இல்லை அப்படின்னு பாஜக பேசுனதில் அதில் ஒரு நியாயம் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வந்து பாண்டியன் வந்து இவங்க சொல்கிறதுபடி இந்தியன், இவங்க சொல்கிறபடி இந்து. அப்போ இந்தியன்னு நீங்கள் சொல்கிற வரையறைக்குள்ளே பாண்டியன் வருவார். அவர் ஒரிசா ஆண்டான்னா பீகார் ஆண்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரும் பாகிஸ்தான்காரர் இல்லை, அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் தானே, இந்த நாட்டு குடிமகன் தானே. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லலாம், ஏன்னா நாங்கள் மொழிவழி தேசியம் பேசுகிறோம், அந்தந்த நிலத்துக்காரங்க தான் ஆளணும், மண்ணை சந்தவங்க தான் ஆளணும்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அதை சொல்லலை. நீங்கள் வந்து நாமெல்லாம் இந்தியர், வி ஆர் இந்தியன்ஸுங்கிறீங்க, நாமெல்லாம் இந்துக்கள்ங்கிறீங்க. அப்போ இந்துன்னா அப்போ ஒரிசாவை சேர்ந்த இந்துக்களை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்து ஆண்டா என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் வந்து இந்தியங்கிறதுலாம் வெறும் ஒரு போலியான கருத்துருவாக்குங்கள், அதை ஒருபோதும் ஏற்கனவே தானே காட்டுது. கடைசியில் அந்த பாண்டியனை குருவிக்கிதமாக பேசுகிறங்கிற பேரில் அங்கே வந்து அந்த கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு பிரதமர் வந்து குறைந்தபட்சமான ஒரு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாமல், மாண்பு இல்லாமல் போகிற போக்கில் வந்து பச்சையாக ஒரு பொய்யை சொல்கிறார். ஏன்னா எங்கே என்ன செய்யணுமோ அங்கே செய்கிறாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள்னால் இந்து முஸ்லீம் அப்படின்னு ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஒரிசாவில் வந்து அதை விட தமிழர் அல்லாதார் அப்படின்னு மையப்படுத்தி பண்ணோம்னா, அவரை பாண்டியனை மையப்படுத்தி பண்ணோம்னா எடுபடும்னு அந்த பரப்புரை வீரியமாக செஞ்சாங்க. அதன் விளைவு அவங்க கை கொடுத்துருச்சு. அப்போ இதில் வந்து பாண்டியன் ஒருத்தர் இருந்தாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது, அவர் யார் என்ன கூட தெரியாது. இந்த தேர்தலுக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு வெளிச்சம் வருது. இதில் வந்து நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தொடர்ச்சியாக வைத்த அந்த பரப்புரைகள், விமர்சனங்கள் வந்து அவர் மனதை காயப்படுத்திருக்கலாம், இல்லை ஒரு நிரடலை கொடுத்துருக்கலாம், அதன் விளைவாக கூட அவர் வெளியேறிக்கலாம். மற்றபடி வேற ஒன்றும் காரணமாக தெரியல. இன்னொரு விஷயமும் இதில் கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த இனவாத பரப்புரை ஒரிசாவில் எடுபட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் வந்து இவ்வளவு பெரிய தோல்வியை நவீன் பட்நாயக் சந்திச்சிருக்காரு. பரப்புரை வந்து இனவாத பரப்புரை அப்படின்னு நான் பார்க்கல. சரி, அதை எப்போன்னா அந்தந்த நிலத்தை சேர்ந்தவங்க அந்தந்த நிலத்தை ஆளணும், மொழி வழியாக தான் இங்கே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் வந்து நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்குன்னா, இந்தியாவில் வந்து மொழி வாரியாக, தாயகங்களாக, தேசங்களாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரிசாவை வந்து ஒரு தமிழர் ஆளக்கூடாது அப்படின்னு பேசினாங்கன்னா நியாயம் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் இந்தியன் பேசிக்கிட்டு
ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழர் பிரதமராக வரணும், இங்கே மூப்பனார் பிரதமராக ஆகிற வாய்ப்பை வந்து கருணாநிதி கெடுத்துட்டாரு. அப்போ தமிழர் என்னைக்கு பிரதமர் ஆகிறது அப்படின்னு தமிழ்நாட்டில் அமித்ஷா பேசிட்டு ஒரிசாங்கிற மாநிலத்தை வந்து ஒரு தமிழை ஆளக்கூடாதுன்னா இது வந்து குழப்பவாதம், இது வந்து சந்தர்ப்பவாதம், இது அயோக்கியத்தனம். அப்போ அப்படி தான் நான் பார்க்கணுமே ஒழிய இது இனவாதம் நான் பார்க்கல. இதில் மோடி அமித்ஷாவும் செஞ்ச பரப்புரைங்கிறது பச்சை அயோக்கியத்தனம், தமிழர்களை வந்து ஏமாத்துக்கிற ஒரு கயமைத்தனம். ஒருவேளை வந்து முதற்கட்டமாக வந்து ஒரிசாவில் தேர்தல் நடந்து 3வது கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் இந்த பரப்புரை வைப்பதற்கே ஒரு தயக்கம் வந்திருக்கும். கண்டிப்பாக முதல் கட்டத்தில் பேசினோம்னா 3வது கட்டத்தில் தமிழ்நாட்டில் அது ஒரு ஆயுதமாக வந்து எதிர்கட்சிகள் எடுத்துக்கும். அப்போ நமக்கு வந்து அது பின்விளைவை ஏற்படுத்தும், ஒரு பாதகத்தை ஏற்படுத்துங்கிற பயம் இருந்திருக்கும். ஆனால் முதற்கட்டமாக தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சதால இன்னும் எந்த நிலைக்கும் போய் பேசலாங்கிற நிலையில் அவ்வளவு மையப்படுத்தி அவங்க பேசினாங்க. பாண்டியனை மையப்படுத்தி குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த சாவி இருக்குன்னு சொன்னதெல்லாம் தமிழர்கள் ஏதோ திருடர்கள் போல் அப்படி பழி சுமத்துவதெல்லாம் ரொம்ப மோசடித்தனமான ஒன்று. சரி, அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகள்லையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இதை திமுக காரங்களும் திமுக தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 ஆண்டு கால திமுக பொற்கால ஆட்சிக்கு கிடைத்த பரிசு இது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இதை அப்படி தான் பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. இது ஆட்சிக்கான ஒரு நற்சான்று, ஒரு மதிப்பீடு, ஒரு பாராட்டு பத்திரம் அப்படின்னு பார்க்க முடியாது. அவங்ககிட்டே வந்து இப்போ மோடி மறுபடியும் வெற்றி பெற்றிருக்காரு. பெரும்பான்மை கிடைக்கல ஒரு பக்கம், ஆனால் மோடி தான் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ 10 ஆண்டுகால பொற்கால ஆட்சிக்காக மோடிக்கு மக்கள் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா ஏற்றுக்குவாங்களா? ஒருபோதும் இருக்க முடியாது. அப்போ அதே போல் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 39 இடங்களில் வெற்றி பெறுது. இப்போ 2024 40 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. 39, 40. அப்போ ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் மாறுபடுது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வந்து 2021 அந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கணக்கீட்டோடு ஒப்பிட்டு பார்த்தா 200 இடங்களுக்கு மேலே வந்து 220 இடங்களை பெற்றுக்கணும், திமுக பெற்றுக்கணும். ஆனால் அவ்வளோ எண்ணிக்கையே பெறலையே. அதிமுக வந்து வலிமையான எதிர்க்கட்சி தானே உட்காந்துச்சு. அப்போ ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க. இங்கே வந்து திமுக மேலே வந்து அதிருப்தி இருக்குது, கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. ஆனால் அதை காட்டுவதற்கான களமாக இதை அவங்க பார்க்கல. இங்கே வந்து வீழ்த்தப்பட வேண்டிய ஆள் வந்து மோடின்னு நினைக்கிறாங்க. அப்போ மோடி வீழ்த்துவதற்காக மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 தடவை வந்து தொடர்ச்சியாக வந்து பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கு. குறிப்பாக 4 நூற்றாண்டுகள் ஆட்சி 2002 நினைக்கிறேன். அப்போ தொடங்கி இப்போது வரைக்கும் அங்கே வந்து பாரதிய ஜனதா ஆட்சி தான். அப்படி 4 நூற்றாண்டுகளமாக குஜராத்தில் வந்து பாஜக ஆண்டாலும் ஆளுங்கட்சியோட நிர்வாகம் மீதான போதாமை, குறைபாடு, குளறுபடி, நிர்வாக சீர்கேடு, லஞ்சம், ஊழல், லாவணியம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எதேச்சரியார போக்குங்கிற அடிப்படையில் குறைந்தபட்சமான ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும். அது அலையாக மாறும். அதுதான் அங்கே இடத்துல ஆன்டி இன்கம் பன்ஸுங்கிறாங்க. அங்கே பாஜக மேலே இருக்கக்கூடிய கோபத்தை விட 25 ஆண்டுகளாக ஆளக்கூடிய அந்த நிலத்தில் இருக்க கோபத்தை விட ஒரு முறையோட பாஜக ஆளாத தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது. அது மக்களின் பொது மனோட்டமாக மாறிடுச்சு. இங்கே எல்லா கட்சியும் வந்து பாஜக எதிர்ப்பை பேசுகிற நிலைக்கு வந்துச்சு. ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுவும் தேர்தலுக்கு முன்பாக 2 கட்சியுமே இலக்கம் காட்டினாங்க பாஜகவோட. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவோட உறவில் இருந்த அதிமுக தேர்தலுக்கு 6-7 மாதத்துக்கு முன்பாக பாஜகவோட உறவை முறிக்குது. ஏன்னா நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும்னு. அப்போ அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வலுவாக இருக்குது. உதாரணத்துக்கு 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் எடுத்துக்கிட்டால் சட்டமன்ற வேட்பாளர் வந்து மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு கேட்காம எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை போட்டு வாக்கிட்டாங்க. இந்தியாவிலே இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் கூட அப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறிச்சு. இந்தியாவிலே எங்கேயுமே இந்த நிலைமை கிடையாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வந்து அண்ணாமலை வர வேண்டாம், பாஜக வர வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு பாஜக எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்குது. அந்த பாஜக எதிர்ப்பு தான் இன்றைக்கி பெரும்பான்மை வாக்கு வங்கியாக இன்றைக்கி மாறிடுச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் கூட திமுக வந்து பாஜக மையப்படுத்தி ஒரு பரப்புரை பண்ணாங்க. அதே போல் 2014 10 ஆண்டுக்கு முன்னாடி மோடியா லேடியான்னு ஜெயலலிதா மேலே கேட்டாங்கல்ல, அப்போ விழுந்த வாக்கும் பாஜக வாக்கு தான், பாஜக எதிர்ப்பு வாக்கு தான். 2019 திமுக விழுந்த வாக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்கு தான். 2024 விழுந்த வாக்கும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் தானே ஒழிய திமுகவுக்கு ஆதரவான வாக்கு இல்லை. இந்த முடிவு 2026 அப்படியே இது வரைக்கும் அவங்க நம்புவாங்கன்னா அவங்க ஏமாந்தான் போவாங்க. அந்த அடிப்படையில் வந்து இது பாஜக மீதான தமிழ்நாட்டு மக்களின் கோபம் புரிஞ்சுக்கலாம் முடிய திமுக ஆட்சிக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சரி, அடுத்ததா தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய அளவிற்கு தோல்வியை சந்திச்சிருக்கு. பாஜகவின் தலைவரான அண்ணாமலை இன்னும் எத்தனை நாளைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவராக நீடிப்பார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க?
மாற்றப்பட்டால் இந்த ஒரு மாதம் ஒரு 4 வாரங்களுக்குள்ள மாற்றப்பட்டால் மாற்றப்படலாம். அப்படி இல்லைன்னா 1 மாசத்திலேவா மாற்றப்படலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் இருப்பார். அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 3 வாரம் இல்லை 2 ஆண்டு, இவ்வளோதான் அவருக்கான காலக்கெடு. ஏன்னா 2 ஆண்டு என்னமோ தான் இருக்குது, 2 முறை தான் என்னமோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 2026 வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை பாஜகவோட ஒரு ப்ராடக்ட். அதாவது அந்த ப்ராடக்டை 2021 கொண்டு வர்றாங்க, அரவக்குறிச்சியில் நடத்துகிறாங்க, தோற்று போகிறாரு. 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் காலம், இதில் கோயம்புத்தூரில் தோற்று போகிறாரு. அப்போ மறுபடியும் அந்த ப்ராடக்டை 2026 வரைக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்பையும் தோற்று போயிட்டான், அதுக்கு முறைகளாம் தோல்வி அடைஞ்ச ஒன்றை திரும்ப கொண்டாந்து சுமக்க மாட்டாங்க. அப்போ நிச்சயமாக அண்ணாமலை மாற்றப்படுவார். இதில் தமிழ்நாட்டில் பாஜக வளருது அப்படிங்கிறாங்க. தமிழிசை காலம், எல்முருகன் காலம், பொன் ராதாகிருஷ்ணன் காலம், அண்ணாமலை காலங்கிறப்ப அந்த காலத்தோட நீட்சியாக இப்போ கொஞ்சம் பேர் ஒரு கணிசமான இளைஞர்கள் இல்லை 1-2 விழுக்காடு வாக்கு பாஜக கூடுதலாக சேர்ந்துக்கலாம். அது ஏன்னா மத்தியில் பாஜக ஆளுங்கட்சியாக இருப்பதால் இந்த பக்கம் இங்கே ஒரு வலதுசாரி தன்மையோடு இயங்குறவங்க அவங்களுக்கான வாய்ப்பாக பாஜக நோக்கி போகலாம். அதனால் கொஞ்சம் வாக்கு விளையாடு ஒப்பீட்டளவில் அவங்களோட தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசன், எல்முருகன் ஒப்புறப்ப அண்ணாமலை காலத்தில் கொஞ்சம் அவரோட தாக்கத்தின் வெளிப்பாட கொஞ்சம் உயரலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் அபரிமிதமான வளர்ச்சி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த தேர்தல் காலத்தில் தனிச்சு போட்டியிட முடிவை பாஜக எடுக்கலை, அதிமுக எடுத்துச்சு. அதிமுக எடுத்து அவங்கள தள்ளி விட்டாங்க. அதிமுக தான் தனிச்சு போட்டியில் தனிச்சுன்னா தனி அணியாக அமைச்சு இவங்க போட்டியிடுற நிலைக்கு தள்ளினது அதிமுக. அப்படி தள்ளிவிட்டு இவங்க போட்டி போடுறாங்க. ஆனால் 2014 திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு அன்னைக்கு தனி அணி அமைக்கிறாங்க. தமிழர் மணியை முன்னெடுப்பு செய்கிறாரு அன்னைக்கு 2014. அப்போ அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருக்கார். அன்றைக்கி தனி அணி அமைச்சு அன்றைக்கி போட்டி போடுறாங்க. அன்னைக்கும் 18 விழுக்காடு வாக்கில் பெற்றாங்க. இன்றைக்கி எந்த 18 விழுக்காடு வாக்கில் பெற்றாங்களோ அதே அளவு 18 விழுக்காடு வாக்கில் பெற்றாங்க. அது மட்டும் இல்லை, அது தனி அணி அமைத்து திமுக இல்லாத அதிமுக இல்லாத தனி அணி அமைத்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த அணி பெற்றது. 2014 கன்னியாகுமரியிலேருந்து பொன் ராதாகிருஷ்ணன், தருமபுரியிலேருந்து அன்புமணி ராமதாஸ்னு 2 பேர் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் சாத்தியப்படுத்த முடியலையே. கோயம்புத்தூரில் அண்ணாமலை பெற்ற வாக்குகள் 2014 சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகளை விட குறைவுங்கிறாரு எஸ்பி வேலுமணி. அப்போ பாஜக எங்கே வளர்ச்சி பெற்றிருக்கு? அதை வளர்ச்சிக்கான இது என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இவங்க சொன்னது 5 இடங்களை குறைந்த 5 இடங்களை பெறுவாங்க, பெரிய அளவில் செல்வாக்க பெறுவாங்க இப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் தோற்று போகல, அதிமுகவும் மிகப்பெரிய அளவிற்கு தோற்று போயிருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் வாயை அடக்கி பேசியிருந்தா இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்காது அப்படிங்கிறாரு. இதனுடைய அறிகுறி என்ன? எதிர்காலத்தில் மறுபடியும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வேலுமணி இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை சொல்லலை. நான் 2026 மட்டும் இல்லை, எந்த காலத்தையும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த 2 எண்ணிக்கையும் சேர்ந்தால் இடங்களை வந்திருக்கலாம் என்பது போல் தோணுது. ஆனால் சேர்ந்தால் அந்த அளவுக்கு வாக்கள் வருமா அப்படின்னு நமக்கு தெரியலை. அதில் மறுபடியும் கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு நமக்கு தோணலை. ஏன்னா மறுபடியும் கூட்டணிக்கு போனாங்கன்னா இவங்களோட நம்பகத்தன்மை உடைபட்டு போகும். அவங்க குறிப்பாக பாஜக கழட்டி விட்ட காரணம் ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 20,000 வாக்கள் வரைக்கும் நம்ம இழக்கிறோம், இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோட வாக்கள் இழக்கிறோம். அப்போ நாம் சுழியத்துலேருந்து வாக்கெண்ணிக்கை தொடங்குது, அவங்க 20,000 தொடங்குறாங்க. அந்த வாக்கெண்ணிக்கை இழக்கணும். ஜெயலலிதாமையாக இருந்த காலத்தில் இருந்தது போல் நாமளும் அதை இது பண்ணால் என்ன? ஒருவேளை 2014 ஜெயலலிதா அம்மையார் 38 இடங்களில் வெற்றி பெற்றவங்க அன்னைக்கு இன்னைக்கு இருக்க சூழல் போல் பெரும்பான்மை இல்லாமல் ஒரு ஆட்சி அமைஞ்சிருந்தா ஜெயலலிதா அம்மையார் பாஜகவுக்கு தான் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களின் வாக்கள் போகும் சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டை எடுக்காமல் அவங்க தனிச்சு போட்டி போட்டாங்க. தனிச்சு போட்டி போடுறப்ப பாஜக விமர்சிக்காமல் கடந்து போனாங்க, தயங்கினாங்க. அந்த சமயத்தில் திமுக ஏன் மோடி விமர்சிக்க தயங்குறாருன்னு கேட்டப்போ தான் அவங்க ஒரேடியாக மோடியா லேடியாங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. அது அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அப்போ அதே போல் இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க பாஜக ஒரு மதவாத சக்தின்னும் பாஜகவோட சேர்ந்தால் நம்ம கட்சியை காலி பண்ணிடணும் அப்படிலாம் கூட அவங்களுக்கு பார்வை கிடையாது. மாறா பாஜகவோட சேர்ந்தால் இங்கே வாக்கு விழாது. அதை தாண்டி அவன் 2வது இடத்தை சொந்தம் கொண்டாடுறான். திமுக இடத்துல நாங்கள் தான் சொந்தம் கொண்டாடுறான். இந்த அரசியல் இருதுருவ அரசியல்னு சொல்லப்படுற காலத்தை திமுக அதிமுகங்கிறத திமுகவை பாஜகவை மாற்ற முனைகிறான். அப்போ அது எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அதனால் அவங்க கழட்டி விட்டாங்க.
திரும்ப போய் சேருவாங்கன்னு தோணல. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுக்கு ஒன்றும் பங்கு கிடையாது. அதனால் திரும்ப போய் சேருவாங்கன்னு தோணல. போய் சேர்ந்தால் அவங்களுக்கு தான் பின்னடைவு ஏற்படுத்தும். அவங்க ஒருவேளை பாமக கூட்டணிகளை கொண்டு வந்திருந்து அங்கே இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் மற்றவங்களெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவு வந்து நெருக்கடி கொடுத்துருக்கலாம், வெற்றியை நோக்கி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி செய்ய தவறிட்டாங்க, கூட்டணி அமைக்க தவறிட்டாங்க. மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதில் என்ன நம்பினாங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சக்திகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிலாம் தன்னை நோக்கி வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அவங்க வெளியேறி வந்து அவங்க செய்வதற்கான அரசியலும் இல்லை. அப்போ இருக்கிறப்ப அவங்க எப்படி வர முடியும்? அப்போ தவறான கணக்குகள் போட்டு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு அதை கடந்து ஒரு தெளிவான திட்டவட்டமான நிலைப்பாடு வைக்கல. நீங்கள் பாஜக கழட்டி விட்டீங்க, பாஜக கழட்டி விட்டு நான் பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தீங்க, ஆனால் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கல. ஒரு இடத்துல கூட பரப்புல எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடிங்கிற பெயரை ஒரு இடத்துல உச்சரிக்கல. அப்போ பாஜக எதிர்ப்பையும் வைக்காம ஆதரவும் வைக்காம பொதுவாக தேசிய கட்சிகள் வந்து இங்கே வஞ்சகம் பண்ணுது அப்படின்னா எந்த தேசிய கட்சி? இப்போ ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம். ஏன்னா பிரதமர் வேட்பாளங்கிற முறையே ஜனநாயகத்தில் கிடையாது. ஆனால் மோடி 10 ஆண்டுகளமாக ஆண்டு கொண்டிருக்காரு, அதுவும் கொடுங்கோடு ஆட்சி கொடுக்குறாரு. அவன் நரேந்திர மோடி மீண்டும் வரணுமா வரக்கூடாது, நரேந்திர மோடி தோற்கடிக்கப்படணுமா தோற்கடிக்கப்படக்கூடாதா, இதுக்காவது பதில் சொல்லணும்ல. அப்போ நரேந்திர மோடியை வீழ்த்தணும். அவங்க திமுக வென்றாங்கன்னா அவங்க மறுபடியும் போயிடுவாங்க, நாங்கள் தான் உண்மையாக இருப்போம். கடந்த காலத்தில் ஜெயலலிதா மேலே சொன்னது போல், 99 சொன்னது போல் நானும் சொல்கிறேன் பாஜக கூட போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது போல் இவங்க வலிமையாக சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை சாதகமான இதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை திமுக மீதான அதிருப்தி வாக்களை வந்து அறுவடை பண்ண தவறிட்டாங்க. சரியான கூட்டணி அமைக்கவும் தவறிட்டாங்க, சரியான நிலைப்பாடு எடுக்கவும் தவறிட்டாங்க. அப்போ அது எல்லாமே அதிமுகவுக்கு பின்னாடி அமைஞ்சிருச்சு. தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவுடைய வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அந்த புகைப்படத்திற்காக அண்ணன் திருமாவளவன் அவர்களும் முதல் வரிசையில் நிற்கிறாரு. அந்த நேரத்துக்கு ஒருத்தர் போயிட்டு அவருடைய கையை பிடிச்சி இழுத்து போ, அப்படி ஓரமாக போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுறாரு. இப்படி அண்ணன் திருமாவளவனுக்கு இந்தியா கூட்டணியில் நடப்பது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது அவர் மேடையில் ஏறினாரு. அப்பவும் இப்படிதான் வந்து அவரை ஒதுங்கி போங்க, கீழே போங்க அப்படின்னு துரத்துனாங்க. இங்க தமிழ்நாட்டில் திமுக தன்னுடைய கூட்டணியில விசிகாவை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பல இடங்கள்ல அவருடைய கட்சி கொடியை பறக்கிறத அனுமதிக்க மாட்டாங்க, சுவரில் அவருடைய பெயரை எழுத அனுமதிக்க மாட்டாங்க. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக வந்து அவரை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இதில் வன்மையான கண்ணத்துக்குரியது. அவரை வந்து எப்படி சொல்கிறது, அரசியலில் மாறுபட்ட பார்வையை கொண்டிருக்கலாம், அவர் வந்து பல சமரசங்களை கொள்ளலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு தமிழர், இந்த மண்ணின் மகன். அப்போ அவரை அவமானப்படுத்துவதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வலிக்கும், அவ்வளோதான். அதனால் வந்து அந்த இடத்துல அவர் கையை பிடிச்சி எடுத்து ஓரம்னா தள்ளினதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, வன்மையான கண்டனத்துக்குரியது. அதுக்கு திமுகவே தனது கண்டனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா வந்து அவர் கடந்த காலத்தில் வந்து பாஜக திமுக கூட்டணியில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பாஜகவை சித்தாந்த ரீதியாக வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர்களில் அவரும் ஒருத்தர். அதை மாற்று கருத்தே இருக்க முடியாது. சனாதனத்தையும் கடுமையாக எதிர்க்கிறாரு, பாஜக எதிர்க்கிறாரு, தொடர்ச்சியாக பரப்புரை பண்ணுறாரு. தன்னை வந்து தன்னோட கட்சியை வந்து ஒரு அகில இந்திய கட்சி போல் மாற்றணும்னு நினைக்கிறாரு. ராம்விலாஸ் பாஸ்வான் போல், ராம்தாஸ் அத்வாலே போல் ஒரு இந்திய அளவில் அறியப்படுற ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவராக உயர்ந்து வர்றாரு. மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில் அப்படின்னு தெலுங்கானாவிலேருந்து பல மாநிலங்களுக்கு போகிறாரு, அங்கே பரப்புரை பண்ணுறாரு, வேட்பாளர் நடத்துகிறாரு. அப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் வந்து அண்ணன் திருமா தான். அப்போ அவரை ஓரங்கட்டுகிற இந்த முயற்சி, அவரை அவமானப்படுத்துகிற முயற்சி வன்மையான கண்டனத்துக்குரியது. அது ரொம்ப தவறானது. ஒரு தலைவரை வந்து இவ்வாறு இழிவுபடுத்த தவறானது. அது வன்மையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் நம்ம பதிவு பண்ணுறோம். அடுத்ததா மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்ற உடனேயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இனிப்பான செய்தி கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருக்கு. ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பங்கு பெறுமா? என்ன கேள்வி இது? 100 விழுக்காடு பங்கு பெறும், அவ்வளோதான். அதில் சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10 அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்து வேட்புமனு தாக்கல் தொடங்குது. 21 வரைக்கும் அவகாசம் இருக்குது. ஈரோடு கிழக்கில் ஆர்கே நகரில் எப்படி வலிமையான பரப்புரை செஞ்சோமோ, தமிழ்நாடு முழுக்க இருந்த வந்து உறவுகள் வந்து ஒரு இடத்துல குவிஞ்சு வேலை செஞ்சோமோ, அதே போல் விக்கிரவாண்டிலையும் வேலை செய்வோம். இந்த இடத்துல வெற்றி கனியை பறிப்பதற்கு வேலை செய்வோம். நமக்கு வந்து சட்டமன்றத்தில் கணக்க தொடங்கலை.
கணக்கை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் பயன்படுத்தி கொண்டு வீரியமாக வேலை செஞ்சு வெற்றி பெற பாடுபடுவோம். இறுதி கேள்வி, விஜயில் தொடங்கணும், விஜயிலேயே முடிச்சிடலாம். நாம் தமிழர் கட்சி விஜயோட தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா அரசல் புரசலாக செய்தி வருது. அது உண்மையா? இல்லை, இப்போதைக்கு பேசுவதற்கான அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஊடகங்களுக்கு வேறு செய்தியெல்லாம் கிடைத்தனால அந்த ஊடகங்கள் தீனி போடுறதுக்கு இதை பேச பொருள் ஆக்குறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டு இருக்குது, 2 ஆண்டு முழுமையாக இருக்குது. அரசியலில் 2 வாரமே பெரிய காலகட்டங்கிறாங்க, 2 ஆண்டு இருக்குது. அப்படி இருக்கப்போ விஜய் நான் கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு, ஆனால் இன்னும் கட்சியின் கொள்கை கோட்பாடு அறிவிக்கலை, கொடி அறிவிக்கலை, கட்சியை தொடங்குகிற மாநாடை இன்னும் போடலை. அவர் யார் எதிரின்னு இன்னும் சுட்டி காட்டலை, என்ன கோட்பாடுன்னு சொல்லலை, என்ன கொள்கை முடக்கம்னு சொல்லலை, என்ன செயல் திட்டங்கள்னு சொல்லலை. அவர் எல்லாம் சொல்லி வரட்டும். நம்மளோட பொருந்தி போகிறப்ப அவர் நமது நோக்கத்தை ஏற்று வர்றப்ப நாம் ஒரு நோக்கம் கொண்டிருக்கோம். என்ன நோக்கம்னா தமிழில் தேசம் அடையிறது தான் இறுதி இலக்கு நோக்கம் கொண்டிருக்கோம். நமக்கு இந்த நிலத்தில் ஒரு அறம் சார்ந்த ஆட்சியை கொடுக்கப்படணும்னு நினைக்கிறோம். அதே போல் நம்ம தமிழ் தேசியங்கிற தத்துவ முழக்கத்தை தலைமையேற்று நிற்கிறோம். இது எல்லாத்தையும் ஏற்று ஒரு பொது நோக்கத்துக்காக உழைக்க வர்றப்ப அது குறித்து ஆலோசிக்கலாம். அது சரிவர அமையப்படுறப்ப அண்ணன் சீமானவர்கள் அதை உறுதியாக அறிவிப்பாங்க. சரி, எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.